இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம் டிப்ஸு சொல்கிறேன். முதல்ல வந்து டைம் டேபிளில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. என்னைக்கு என்ன எக்ஸாம்ஸு அன்றைக்கி கரெக்டாக அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராகுங்க. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்களோட கிளாஸில் படித்த ஒரு பொண்ணு அப்படி தான் வேறு ஒரு எக்ஸாமுக்கு வேறு ஒரு எக்ஸாம் படிச்சுன்னு வந்துட்டா மாற்றி. சுத்தமாக அவளுக்கு பயத்திலேயே வேற ரொம்ப நிலமை பிரதமாக பெடுத்து ஃபெயில் ஆகக்கூடிய நிலைமையே வந்துடுது. பதட்டப்படாதீங்க. என்னைக்கு எந்தெந்த எக்ஸாம்ஸுன்னு பார்த்துட்டு அந்தந்த எக்ஸாமுக்கு அந்தந்த சப்ஜெக்டு சயின்ஸோ மேக்ஸோ இங்கிலீஷோ அதை படித்து ரெடியாக இருங்கோ. பதட்டப்படாதீங்கோ, டென்ஷன் ஆகாதீங்கோ. அப்புறம் வந்து 1000 முறை படித்தாலும் ஒரு முறை எழுதி பார்க்கறதுக்கு சமானமாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே ஒரு தடவை எழுதி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஸ்பீடு பிக்கப் ஆகும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது, உங்களுக்கு ஞாபக சக்தி நல்லாயிருக்கும்.